வணக்கம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தசமி திதி, விசாகம் நட்சத்திரம். நேற்றும் இன்றும், அதாவது திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருந்தன. அந்த ராசிகள் நாங்க சொல்லியிருக்கோம். மாறி இருக்கிற ராசிகளை மட்டும் இப்ப நாங்க சொல்றோம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் உண்டு காலை 10 to 12. மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. நிதானம், பொறுமை. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்தில் சில வழிபாடுகள் இருக்கு, சொல்றோம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, சிவப்பு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, குமரகுருபரரே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி. தயவு செய்து அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது முருகன் கோயில இருந்து படிச்சு பாருங்க. சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு கொள்ளு வேக வச்சு கொடுங்க, அல்லது உங்களுக்கு வசதிப்பட்டதை கொடுங்க, நல்லது. ஏழைகளுக்கு சகப்பு துணி கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஆம். ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சந்திரனுக்கு தீபம் காட்டணும். சரி, திங்கட்கிழமை எப்படி இருக்கு? செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கு? செவ்வாய்க்கிழமையும் சரியில்லை. கவனம். 2 நாட்களும் நிதானம், பொறுமை. பண விஷயத்துல ஜாக்கிரதை. கடன் கொடுக்க வேண்டாம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். வேற சில பரிகாரங்கள் சொல்றோம். நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. திங்கள் செவ்வாய் 3, வடக்கு, நீலம். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. கவனம், நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம். மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடட்டும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கட்டும் 2 நாளைக்கும். பூமாதேவியே போற்றி. ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமா கொடுங்க. 2 நாட்களும் அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்கோட எழுதிய புத்தகம் பூங்கொடி பதிப்பக வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. 2 நாட்களும் இதை செய்யணும். கோயில்ல கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்துல பிடிச்ச சாமிக்கு தீபம் போட்டுறணும். ஆம். மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் விளக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. தேவையற்ற பேச்சு இருக்கிறது. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தயவு செய்து முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். நிதானம், பதட்டம், தடுமாற்றம் அதிகமா இருக்கு. பரிகாரம் என்ன தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, குமரகுருபரரே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி. தயவு செய்து அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது முருகன் கோயில இருந்து படிச்சு பாருங்க. சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு கொள்ளு வேக வச்சு கொடுங்க, அல்லது உங்களுக்கு வசதிப்பட்டதை கொடுங்க, நல்லது. ஏழைகளுக்கு சகப்பு துணி கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஆம். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. கலகுறீங்க. பிறகு பலமான பேச்சு, சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாள். தயவு செய்து முருகப்பெருமானுக்கு கோயில் ஒரு தீபம் போட்டுறது நல்லது. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கிடைக்கிறது செல்போன்ல இலவசமா. 26 பாகம் இருக்கு, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுகளா பசியாத்துங்க. ஏழை எளியவங்களுக்கு சகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. ஆமா, நல்லது. மனசுல சில மந்திரங்கள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, வையப்பனே போற்றி, வைகுண்டனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சரியில்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வழிபாடு முக்கியம். அசை உணவு வேண்டாம். கம்பீரம்ங்கிற பேர்ல வரட்டு பிடிவாத வேண்டாம். அசட்டு தைரியம் வேண்டாம். பணிவு முக்கியம், நிதானம் முக்கியம், ஜாக்கிரதை. மனசுல சில வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்யணும். அனுகூலமான எண் 2 நாட்களும் சொல்றோம், திரும்பவும் சொல்றோம், சிறப்பா இல்ல, கவனம். அனுகூலமான எண் 2, வடக்கு, பச்சை. திங்கள் 5, தெற்கு, சிவப்பு. செவ்வாய் மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடட்டும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கட்டும் 2 நாளைக்கும். பூமாதேவியே போற்றி. ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமா கொடுங்க. 2 நாட்களும் அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்கோட எழுதிய புத்தகம் பூங்கொடி பதிப்பக வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. 2 நாட்களும் இதை செய்யணும். கோயில்ல கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்துல பிடிச்ச சாமிக்கு தீபம் போட்டுறணும். ஆமா. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, தேவையற்ற பதட்டம், தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்கிறது. நிதானம், கவனம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு கோயில்ல தீபம் போட்டே தீரணும், மறந்துடாதீங்க. மொத்தத்துல வேற சில வழிபாடுகள் சொல்றோம். கவனம். அனுகூலமான எண் 7, தெற்கு, சிவப்பு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, குமரகுருபரரே போற்றி,
அகத்தியரை போற்றி, வள்ளலாரே போற்றி. தயவு செய்து அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது முருகன் கோயில இருந்து படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு கொள்ளு வேக வச்சு கொடுங்க, அல்லது உங்களுக்கு வசதிப்பட்டதை கொடுங்க, நல்லது. ஏழைகளுக்கு சகப்பு துணி கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஆம். துளாராசிக்கார நேயர்களே, 2 நாட்கள் சிறப்பா இல்ல. திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் வீண் செலவு வீண் கவலை அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் காட்டியே தீரணும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம், நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க. பண விஷயத்துல ஜாக்கிரதை, முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது. அனுகூலமான எண் 7 வடக்கு வெள்ளை திங்கள் செவ்வாய் 3 தெற்கு சிவப்பு. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடட்டும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கட்டும் 2 நாளைக்கும். பூமாதேவியே போற்றி. ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமா கொடுங்க. 2 நாட்களும் அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்கோட எழுதிய புத்தகம் பூங்கொடி பதிப்பக வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. 2 நாட்களும் இதை செய்யணும். கோயில்ல கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்துல பிடிச்ச சாமிக்கு தீபம் போட்டுறணும். ஆமா. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பா இல்ல. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், அவசரம், குழப்பம் எல்லாம் இருக்கிறது. ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. சிக்கனம் பார்க்காம சில வழிபாடுகளை செய்யணும் சொல்றோம். திங்கட்கிழமை சந்திரனுக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் 3 நட்சத்திரக்காரர்களும் கோயில்ல தீபம் போட்டே தீரணும். ஆமா. அனுகூலமான எண் 4 தெற்கு சிவப்பு. செவ்வாய்க்கிழமைக்கு 2 வடக்கு பச்சை. சில மந்திரங்கள் மனசுக்குள்ள 2 நாட்களும் ஓடணும். ஓம் ஓம் பாமாதேவியே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி. கூடவே பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளியது. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும், நிதானமா இருக்கணும். ஏழைகளுக்கு சோறு, பருப்பு சோறு, புளி சோறு, ஏதாவது ஒண்ணு காக்கைக்கும் கொடுக்கணும், குலதெய்வத்தை நினைச்சுக்கணும், மறந்துடாதீங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், நல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், உயர்வு உண்டு, சந்தோஷம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு கோயில்ல தீபம் போடணும், மறந்துடாதீங்க. வேற சில பரிகாரங்கள் திருஷ்டிக்காக இருக்கு சொல்றோம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கிடைக்கிறது, செல்போன்ல இலவசமா 26 பாகம் இருக்கு, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுகளா பசியாத்துங்க. ஏழை எளியவங்களுக்கு சகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. ஆமா, நல்லது. மனசுல சில மந்திரங்கள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, வையப்பனே போற்றி, வைகுண்டனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. மகராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் சிறப்பா அல்ல. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு, ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. பிடிவாதம் வீம்பு குறைக்கணும். திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க திங்கட்கிழமை ராத்திரி நிலாவுக்கும், அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் தீபம் போடணும். வேற சில பரிகாரங்கள் சொல்றோம், செஞ்சிருங்க. நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை திங்கட்கிழமைக்கு. செவ்வாய்க்கிழமை 6 வடக்கு வெள்ளை. சில மந்திரங்கள் மனசுக்குள்ள 2 நாட்களும் ஓடணும். ஓம் ஓம் பாமாதேவியே போற்றி, பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி. கூடவே பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளியது. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும், நிதானமா இருக்கணும். ஏழைகளுக்கு சோறு, பருப்பு சோறு, புளி சோறு, ஏதாவது ஒண்ணு காக்கைக்கும் கொடுக்கணும், குலதெய்வத்தை நினைச்சுக்கணும், மறந்துடாதீங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 2 நாட்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே உயர் உண்டு, வெற்றி உண்டு, சந்தோஷம். கள்ளக்கடைங்க, நல்ல நாளாக இருக்கும். உங்க பிரபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுறணும், போட்டா நல்லது. ஆமா, வழிபாடு முக்கியம், சிக்கனம் பார்க்காம பண்ணிடுங்க. அனுகூலமான எண் 7 9 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். திங்கட்கிழமைக்கு 6 5 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. செவ்வாய்க்கிழமைக்கு மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அனுசூயாதேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி. அப்பூதி அடிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அத்திரி முனிவர் சந்திர பகவானோட அப்பா, அனுசூயாதேவி அம்மா. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. தயவு செய்து ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, 26 பாகம், படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க, மோர் சோறு கொடுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சந்திராஷ்டமம். பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி 3 நட்சத்திரத்துக்கும். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் அசவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். வழிபாடு முக்கியம். மனசுல சில மந்திரங்கள் ஓடணும்.
ஓம் ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருநாவே போற்றி, திருநாவே போற்றி, திருச்சுழியே போற்றி. திருச்சுழி ரமணர் பிறந்த இடம். திருநாவுன்னா திருநாவுக்கரசர். இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஆமா, காலையில சூரியனுக்கு ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு கோயில்ல ஒரு தீபம் போட்டுருங்க. ஜாக்கிரதை, மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. முக்கிய முடியக்கூடாது. பண விஷயத்துல ஜாக்கிரதை. ஜெயமோனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. 26 பகுதிகள். எதை வேணா அரை மணி நேரம் 2 நாளும் அரை மணி நேரம் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க. மோர் சோறு, பருப்பு சோறு, கொள்ளு வேக வச்சு சோறு, பசுமாட்டு கொடுக்கலாம், காக்கைக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. நேயர்களே, நேற்றும் இன்றும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு. மாறி இருக்கிற ராசிகளுக்கு மட்டும் நாங்க சொல்லியிருக்கோம். இதை பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.